ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அத அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதான் அந்த க்யூட் எலிகெண்ட் சிம்பிள் நோட் புக்ஸ். ஸோ இதை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வீடியோவில் 7 எஃபெக்டிவ் ஸ்டடி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் டு டூ லிஸ்ட்டை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, பீயிங் ரியலிஸ்டிக் அண்ட் நாட் ஓவர் ஆம்பிஷியஸ். அப்படின்னா என்ன? ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னா ஒரு லிமிட்டட் டார்கெட் வைங்க. ஸோ நீங்கள் நிறைய டார்கெட்ஸ் வச்சு அது பண்ண முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப லைக் ஹர்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஸோ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியலேன்னு சொல்லி நீங்கள் ஃபீலிங்கில் நெக்ஸ்ட் டே நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக நீங்கள் யோசிங்க, நம்மளால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் முடியும்னு உங்களுக்கு தோணும்ல. ஒரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 to 5 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் டோன்ட் மேக் மோர் டார்கெட்ஸ் அண்ட் இஃப் யூ கான்ட் ஏபிள் டு கம்ப்ளீட் தட் யூ வில் ஃபீல் டவுன். டிப் நம்பர் 2, ப்ரையாரிட்டி ஆன் ஹார்ட் ஒன். ஸோ எப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வீக் சப்ஜெக்ட்ஸ்னு இருப்பீங்களே. ஸோ இப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்குன்னா, ஸோ மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் புரியாது. ஸோ அதில் தான் நான் ரொம்ப வீக்கு. ஸோ நான் அப்படி இருக்கும்போது நிறைய டைம் வந்து மேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அதில் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு 8 அலார்ட்ஸ் வைக்கிங்கன்னா, அதில் ஒரு 5 to 5 to 6 வந்து மேக்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ரிமைனிங் வந்து ஏதாவது கொஞ்சம் மீடியம் லெவல் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கறத வச்சு தான் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து டக்குன்னு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய டைம் நீங்கள் ஒதுக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சதே உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக தெரியாதது உட்காந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் take more time alerts for the weak subjects or chapters or even the topics. Tip number 3, peak focus time at your natural energy level. அப்படின்னா நீங்கள் இப்போ சில பேர் மார்னிங் பர்சனாக இருப்பாங்க, சில பேர் நைட் பர்சனாக இருப்பாங்க. நான் வந்து நைட் பர்சன், ஓகேவா. ஸோ நான் நைட்டு தான் எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ படிக்க உட்காந்தாலும் நான் படித்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி டைமில் வந்து கஷ்டமான சாப்டர்ஸ் லைக் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸ்லாம் உட்காந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த உங்கள் எனர்ஜி லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து டாபிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நேச்சுரல் அதாவது எனர்ஜி டைமில் நீங்கள் வந்து ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதர் டைமில் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நல்லா தெரியும்னு தெரிஞ்சுட்டு படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ ஈஸியாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து படிச்சிருங்க. So what I'm trying to say is take it as you are a night person like me and going to use your natural energy level to complete the hard subjects. So you have to use the energy level to complete your hard subjects only, not a easy subject or not a medium one. Tip number 4, time blocking and have a specific target. புக் பேக் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எம்சிக்யூஸை எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அந்த பர்டிகுலர் சாப்டரில் ரொம்ப இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு தெரியும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் டோன்ட் கீப் டார்கெட் டு கம்ப்ளீட் ஒன் சாப்டர் இன் 1 hour. Instead have a target to complete that specific chapter for 1 hour and another 1 hour try to complete that specific chapter question banks. Tip number 5, தியரி ஆஃப்டர் ப்ராக்டிஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு தியரி படிக்கிங்கன்னா, ஸோ அந்த தியரி படித்து இப்போ தியரி வந்து 1 hour படிக்கிறீங்கன்னா அனதர் 1 hour வந்து அந்த தியரிக்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு தியரி படித்து முடிச்சோன்னா அதுக்கு ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்து நீங்களே ஓனாக ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தியரியில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே மனப்பாடமாக ஆயிரும். அண்ட் உங்களுக்கு வந்து ஓன் ஆன்சர் பண்ணக்கூடிய டேலண்ட்டும் நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இஃப் யூ யூஸ் 1 hour ஃபார் தியரி அண்ட் another 1 hour ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் இட் வில் மேக் யூ டு கம்ப்ளீட் த கான்செப்ட் கிளியர்லி அண்ட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி வெல். டிப் நம்பர் 6, ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் சாப்டரை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த சாப்டரில் என்னதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு எரர் நோட்டில் நீங்கள் எடுத்து பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்ச உடனே
கம்பேர் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஒர்க் நோட்லேயே இருக்கிறதும், ஸோ நீங்கள் எழுதியிருக்க நோட்ஸில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் அவுட் ஆகியிருந்ததுன்னா, ஸோ திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். அண்ட் ஒன்ஸ் அது வந்து கிளியராக இருக்குன்னா, எல்லாமே படித்தது நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியராக நோட் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கன்னா, வேறு டெஸ்ட் வைங்க. உங்களுக்கு நீங்களே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல நிறையா. ஸோ சாப்டர் வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதை நீங்கள் ட்ரை டு கம்ப்ளீட் தட். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்கள் பொட்டென்ஷியல் லெவல். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா மெமரி பவரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். So what I'm trying to say is give yourself a revision once it came out the answers are 80% correct, then go for the test for yourself and by the previous year questions paper, and you can also download it from the internet. டிப் நம்பர் 7 பொமோடோரோ டெக்னிக். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பொமோடோரோ டெக்னிக்னா என்னன்னு சொல்லி. ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு லாங் டைமர்னு கூட சொல்லலாம். பட் நடுவில் 25 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு ஒரு பிரேக், ஸ்மால் பிரேக் கிடைக்கும். ஸோ இது ஏன் நம்ம வந்து இந்த டெக்னிக்கை வந்து படிப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்கிறோன்னா, இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒன். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து படித்தே ஆகணும்னு நார்மலாக சொல்கிறேன், இந்த டைமர் யூஸ் பண்ணாமல் நார்மலாக படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நடுவில் பிரேக் எடுக்க மாட்டீங்க. ஸோ பிரேக் எடுக்காதனால உங்களுக்கு வர சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா, மைண்டு வந்து ரொம்ப பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆயிருவீங்க, டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ நிறைய இதில் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நடுவில் நம்மளுக்கு பிரேக் கொடுக்குறாங்க இதில். அண்ட் ப்ளஸ் இதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் படிக்கலாம் அண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டாபிக் இந்த ஹார்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்னா, நீங்கள் அந்த டைமரை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கு தான் நிறைய டாப்பர்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில டாப்பர்ஸ் அண்ட் கூகுள் சர்ச்லேயும் நிறைய பேர் இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டெக்னிக் மட்டுமே யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பொமோடோரோ technique, it makes your study hours so effectively and also more concentrated. So with that you can complete all your syllabus on time, and you can also gain some extra time for the revision. So that's all for today's video. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் சம் பெனிஃபிட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.